தமிழகத்தினுடைய குரலாகவும் தமிழகத்தினுடைய உண்மையான அடித்தள மக்களுடைய குரலாகவும் எப்பொழுதுமே இருப்பவர். தமிழகம் நல்லா இருக்கணும், தமிழகத்தில் மதவாத சக்திகள் உள்ள வரக்கூடாது, அவர்களுக்கு எதிரான பாசிச அந்த அரசியலை எதிர்த்து எந்த ஒரு அச்சமும் இல்லாமல், எந்த ஒரு பயமும் இல்லாமல், டெல்லியாக இருந்தாலும் சரி, இது மும்பையாக இருந்தாலும் சரி, அது சிதம்பரமாக இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி, விருதுநகராக இருந்தாலும் சரி, சென்னையாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் தெளிவான ஒரு கருத்தை தெரிவிப்பவர், கொண்ட கொள்கையில் எப்பொழுதுமே மாறாதவர் அண்ணன் திருமாவர்கள். அவரை பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவரோடு ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். டைம் போனதே தெரியல. எங்களுக்கு அடுத்த இதுக்கு தோழர்களை பார்க்க போகிறதுக்காக வேகமாக இந்த கூட்டத்தை முடிச்சிட்டோம். தொடர்ந்து இந்த சந்திப்புகள் தொடரும். அண்ணனுடைய வழிகாட்டுதலில் நம்மளை பொறுத்தமற்றும் தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதையினுடைய அந்த கூட்டணி முறைங்கிறது முதல் தடவையாக எக்ஸ்பெரிமெண்ட் ஆகிருக்கு தமிழ்நாட்டில். கூட்டணி ஆட்சியில் இருக்கோம். இந்தியா கூட்டணியை பொறுத்த மட்டும் டெல்லியில் வரப்போகின்ற குளிர்கால கூட்டத்தொடரில், மழைக்கால கூட்டத்தொடரில் முக்கியமான மசோதாக்களை மத்திய அரசு கொண்டு வரப்போகுது. அண்ணனை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணியுடைய மிக முக்கியமான அங்கம் வகிப்பவர் அண்ணன். விசிகாவினுடைய பார்வை, அதுவும் ஃபவுண்டிங் மெம்பர்ஸில் அண்ணன் விசிகாவும் ஒரு மிக முக்கியமான கட்சி. அதுவும் அண்ணனுடைய அந்த வரப்போகிற சட்டங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். மத்திய அரசு எப்படி ஜனநாயகத்தை குளிதோண்டி புடைப்பதற்காக எந்தெந்த முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வருது அப்படிங்கிறத பற்றியும் பேசிட்டு வந்தோம். அதனால் அந்த 2 விவாதங்களை பற்றி ஒரு மரியாதைக்கான சந்திப்பு. வேறு எதுவும் ஒன்று ஆட் பண்ணுறதுக்கு இல்லை. அண்ணன் வேறு எதுவும் ஆன்சர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பணும். ரொம்ப நன்றி. கரூர் விவகாரம் அரசு பணி வழங்கக்கூடாதுன்னு நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு மதுரை கிளை தற்காலிக பணி வேணால் வழங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அரசியல் கட்சிகளும் பல எதிர்ப்புகள்லாம் இருந்தது. புதிய நடைமுறை இந்த மாதிரி ஒத்துக்கக்கூடாது அப்படின்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் பார்வை சொல்லுங்க. முதல்வரை நீங்கள் அங்கே போயிருக்கீங்க. விபத்திலே பலியானாலும் சரி, அல்லது வன்முறைகளில் யாராவது உயிரிழந்தாலும் சரி, அந்த குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குவதோடு அவர்களின் தலைமுறையினரை பாதுகாக்க அரசு பணி வழங்க வேண்டும் என்பதை ஒரு பொதுவான கோரிக்கையாக நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். ஒரு கட்சியினுடைய மாநாட்டில் அல்லது பொதுக்கூட்டங்களில் இதுபோல சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு அரசு பணி தரலாமா என்கிற கேள்வியை இப்போது எழுப்பியிருக்கிறார்கள். இதை ஒரு கட்சி சார்ந்தவர்கள் என்று பார்ப்பதை விட பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு உதவ வேண்டும் என்கிற ஒரு பார்வை முக்கியமானது. இது விக்டிமாலஜிக்கல் ஆஸ்பெக்ட் என்று அதை சொல்வார்கள். யாராயிருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர்கள் குடிமக்கள் தான். ஆகவே தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் இதுபோல பாதிக்கப்படுகிற யாருக்கும் அரசு பணி வழங்குவது என்பதை ஒரு நடைமுறையாக கொண்டு வருவது நல்லது என்று நான் கருதுகிறேன். ஏற்கனவே எமது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி அவர்கள் கடந்த சட்டமன்றத்தில் அந்த ஆட்சியின் போது இந்த கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறார். எனவே இதனை கட்சி சார்ந்தவர்கள் கட்சி சாராதவர்கள் என்றெல்லாம் பார்க்காமல் குடிமக்கள் பாதிக்கப்படுகிற போது அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு எந்த வடிவிலாவது அரசு உதவ வேண்டும் என்கிற பார்வை அவசியமானது. இது அரசு பணி, தற்காலிகமான பணி அல்லது நிரந்தர பணி என்றோ எப்படியோ அவர்களின் வாழ்வாதாரம் முக்கியமானது. ஒரு உயிரை இழந்து நிற்கிற குடும்பம் எந்த அளவுக்கு டிஸ்ஆர்கனைஸ் ஆகுங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் இதை அணுக வேண்டுமே தவிர இது டிவிக்கு நிகழ்ச்சி, அதில் செத்து போனவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கறது. எந்த கட்சியில் எப்போது ஒரு உயிர் இழந்தாலும் அந்த உயிரிழந்த குடும்பத்தினரின் நலன்களை கருத்தில் கொண்டு அரசு நலத்திட்டங்களை செய்வது அவசியமானது. அது அரசு வேலைவாய்ப்பாகவோ அல்லது வேறு வகையிலோ அந்த குடும்பத்தினரை பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு நல்ல அணுகுமுறை, நல்ல முடிவு என்று தான் நான் கருதுகிறேன். விரைவில் அடுத்த கூட்டம் நடைபெறும் முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த கூட்டத்தில் அது இறுதி செய்யப்படும். இருக்கக்கூடிய கட்சி தலைவர் கட்சிகளுக்குள்ள நிறைய ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் வருது. குறிப்பா இப்ப வைகோ விடுதலை சிறுத்தைகள் பேசுகிறோம். அதே போல நேற்று கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட யார்கிட்டயும் முரண்பாடு கிடையாது. ஊடகங்கள் அவசர கதியில சில தகவல்களை நீங்க முன்முடிவு எடுத்து அதை பரப்பி விடுகிறீர்கள்.
கேட்கிற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்கிறார்கள், அவ்வளவுதான். யாருக்கும் எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு இடையில எங்களுக்கு இடையில எந்த முரண்பாடும் கிடையாது, எந்த குழப்பமும் கிடையாது. நீங்க என்ன ஒரு ப்ரொபோசல் தாவேக அரசோட இணைந்து செயல்படுறதுக்கு? ஏன்னா காங்கிரஸ் தேசிய அரசியல மிக முக்கியமா இருக்கு, தமிழ்நாட்டிலும் பல பங்களிப்பு, உங்களுடைய பங்களிப்பும் தமிழ்நாட்டுல பல போராட்டங்கள் இயக்கங்கள்ல இருந்துட்டீங்க. ஸோ தாவேக அரசோட இணைந்து செயல்படக்கூடிய அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் எதை நோக்கி நம்ம பயணிக்கணும், இதெல்லாம் இதற்கான ஒரு ப்ரொபோசல் என்ன ரெடி பண்ணிருக்கீங்க சார்? உங்களுடைய ரோல், ரெண்டு பேரோட கட்சியினுடைய ரோல் ரொம்ப முக்கியமா இருக்கு. தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்தது உட்பட காங்கிரஸ் தலைமையிலான ஒரு அரசியல் இயக்கம் என்பது தேவை என்கிற அடிப்படையில் தான். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது தேசிய அளவில் பாரதிய ஜனதாவை எதிர்கொள்வதற்கு காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான ஒரு அணியால் மட்டும்தான் முடியும். ஆகவே காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான அந்த அணி தமிழகத்திலும் வலிமை பெற வேண்டும், இதர மாநிலங்களிலும் வலிமை பெற வேண்டும். அந்த தேசிய பார்வையோடு தான் காங்கிரஸ் தாவேகாவை ஆதரிப்பது என்று முடிவெடுத்த நிலையில் இடதுசாரிகளும் அந்த முடிவை எடுக்க நேர்ந்தது, விடுதலை சிறுத்தைகளும் அந்த முடிவை எடுக்க நேர்ந்தது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் அந்த முடிவை எடுக்க நேர்ந்தது. இது திமுகவுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அல்ல, அல்லது திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வருவதன் மூலம் பாஜக கொல்லைப்புற வழியாக இங்கே கால் ஊன்ற முயற்சித்தது. அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று காங்கிரஸ் அதிவேகமாக முடிவெடுத்து காய்களை நகர்த்தியது. காங்கிரஸ் எடுத்த அந்த நிலைப்பாட்டை ஆதரிக்க வேண்டியது மதசார்பற்ற சக்திகளின் கடமை. அந்த உணர்வின் அடிப்படையில் தான் என்னை அப்போது தொடர்பு கொண்ட தேசிய காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் கார்கே அவர்களுக்கு நான் உறுதி கொடுத்தேன். என்ன சொன்னேன் என்றால், காங்கிரஸ் என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவை ஒட்டித்தான் நாங்களும் முடிவெடுப்போம். எங்கள் உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இடதுசாரிகளும் அதே முடிவை எடுத்திருக்கிறார்கள், எனவே எங்கள் ஆதரவை நாங்கள் தாவேகாவுக்கு தருவோம் என்று சொன்னது இந்த அடிப்படையில் தான். இப்போதும் நான் சொல்லுகிறேன், நாங்கள் தமிழ்நாடு அளவில் மட்டுமே இதை சிந்திக்கவில்லை, அணுகவில்லை. தேசிய அளவில் பாரதிய ஜனதா நாளுக்கு நாள் வலிமை பெற்று வருகிறது, மாநில கட்சிகளை சீரழித்து வருகிறது, ஒவ்வொரு மாநிலத்திலும் எதிர்க்கட்சிகளை சிதறடித்து வருகிறது. காங்கிரஸை மட்டும் அது பலவீனப்படுத்தவில்லை, ஒவ்வொரு மாநில கட்சியையும் பலவீனப்படுத்துகிறது. தமிழ்நாட்டிலே திமுக அதிமுக இரண்டையும் காலி செய்யக்கூடிய முயற்சியில் பாஜக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இது தேசிய அளவில் ஆரோக்கியமான அரசியல் இல்லை. ஆகவே பாஜகவை எதிர்கொள்வதற்கு அல்லது பாஜகவின் சதி அரசியலை முறியடிப்பதற்கு காங்கிரஸ் தலைமையிலான அரசியல் இயக்கம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு தேவையாக மாறுகிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இப்போதும் முடிவெடுத்திருக்கிறோம், இணைந்து நிற்கிறோம், இணைந்து இயங்குவோம். முதலமைச்சர் யாரு நீங்க பேசக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லலை அப்படின்னா எங்க கருத்துல அவருக்கு உடன்பாடு இருக்குன்னு அர்த்தம்.